சென்னைக்கு மிக அருகே மையம் கொண்டிருக்கிறது வார்து புயல். அது எந்நேரமும் அதாவது பிற்பகல் 2 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது என்ன விதமான சூழல்கள் சென்னைக்கு அருகில் நிகழக்கூடும் என்பதை பதிவு செய்வதற்காக தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் திரு பிரதீப் ஜான் அவர்கள் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு பிரதீப் ஜான், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு ஓரிரு மணி நேரங்களில் 2 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக வார்த் புயலானது பழவேற்காடு கரையை கடக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூழலில் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான் கொஞ்சம் இன்டென்ஸ் ஹை விண்ட்ஸா இருக்கும். ஸோ இப்போ சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி அந்த மையம் கொண்டு இருக்கிறது. அதாவது ஒன் எண்ட் ஆஃப் த அந்த சென்டர். ஸோ இது கரையை கடக்கும் போதும் நல்லா இது மாதிரி காற்று வீசக்கூடும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில 99 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இப்போ காற்று கஸ்ட் பதிவாக உள்ளது. ஸோ இது இன்னும் கூட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது பழவேற்காடுல கரையை கடக்கிறதுனால பழவேற்காடுன்னு கிடையாது. இந்த சென்டர் 1 கிலோமீட்டர் சின்னதா அப்படிலாம் கிடையாது. இந்த சென்டரே அந்த மைய பகுதியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வைட்ல இருக்குது. ஸோ அது கிராஸ் ஆகும்போது என்டையர் சென்னையுமே அதோட இம்பாக்டா இது தெரியும், அதுக்கு பாதிப்பு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெறும் பழவேற்காடு மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதற்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. விடிய விடிய மழை பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக ஒரு லேட் நைட் அப்படின்னு சொல்றதுல இருந்து தற்பொழுது வரை சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப கரையை கடந்த பிறகும் இது போன்ற சூழலே தான் நீடிக்குமா, இல்லது பலத்த மழை மற்றும் நாம் எதிர்பார்க்க முடியுமா? எப்பயுமே இந்த சைக்ளோன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் எதுவுமே 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கரையை கடப்போம், அப்புறம் திருப்பி அமைதி வரும், அதுக்கப்புறம் திருப்பி கரையை கடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எண்ட் எப்பயுமே அந்த செகண்ட் எண்டோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மிக அதிகமான ஃபோர்ஸ்ல நமக்கு காத்து வீசி கொண்டிருக்கிறது. ஸோ இது நீங்க இன்னொரு 1 hour 2 hours மேபி இன்னொரு 30-40 மினிட்ஸ்ல அது கோஸ்ட் கிட்ட நெருங்கி இருக்கும். அது ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்ச மேபி 1 o'clock or 1:15 1:30 அது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஸ்டார்ட் ஆகி அது முடிக்கிறது ஒரு கரையை கடக்கிறது அது ஒரு சின்ன, நான் சொன்ன மாதிரி அது 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வைட்ல இருக்குது சென்டர். அதுக்கே ஒரு 1 hour 2 hours ஆகும். ஸோ மேபி 3 o'clock or 4 o'clock or even 5 o'clock கூட எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது கம்ப்ளீட்டா முடியும். மறுபடியும் மழை திருப்பி காத்து வீசப்படும், மறு திசையில இருந்து வீசப்படும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த அளவுக்கு வேகம் இல்லைனாலும் திருப்பி வேகம் அதுவும் சிக்னிபிகண்டான ஒரு காற்று வீசப்படுவாங்க. ஸோ மக்கள் அதுக்கு முன்னாடியே அமைதி வந்துட்டனால நம்ம வெளியில போலான்னு போகாதீங்க, திருப்பி வேகமாக காற்று வீசப்படும்.